காங்கிரீட் வனத்தின் ஓரத்திலே நவீன அடிமைகள் வாழும் நரகம் போல் ஒரு இடத்திலே என்னை பெற்றல்லோ கல்லு போல் ஒருத்தி, அவளை ஜாஃப்னையில் இருந்தாரோ துரத்தி, அவளின் உதரத்தில் உருவெடுத்தது பருத்தி அல்லல்லோ எரிக்கும் தீ, விரல் பிடிச்சொன்னு நடத்தி இல்லல்லோ தெருவில் தனியே நிறுத்தி, தெருவில் பசியில் மறிச்ச இள மனசுகள் விள நிறங்களாய் மாறுமல்லோ, காலம் பல கடந்தவர் வாழுமல்லோ, பல தலைமுறைகளின் காதல் கவிதைகள் ஓதி விதிகளை மாற்றுமல்லோ. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ வேடனை பற்றி மட்டும் இல்ல, வேடனுடைய அம்மா ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதோட கூட வேடனை தீர்த்து கட்டுவதற்கு இந்த சங்கிகள், RSS அமைப்புகள், தனிநபர்கள் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்குள்ளால நம்ம பார்ப்போம். வாங்க. நான் இந்த ஆரம்பத்திலே நான் பாடின பாடல் பார்த்தீங்கன்னா, வேடன் தன்னுடைய அம்மாவனுடைய வரலாறை சொல்லக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல் காங்கிரீட் வனத்தின் ஓரத்தில் நரகம் போல் ஒரு இடத்துல என்னை பெற்ற ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவை ஈழத்திலிருந்து, யாழ்ப்பாணத்திலிருந்து என்னுடைய அம்மா துரத்தப்பட்டாள் அப்படிங்கிற ஒரு கதையை வேடன் சொல்றார். ஏன்னா ஈழத்துல, யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள், அங்க ஏற்கனவே இருந்த சிக்கல்கள், வாழ முடியாத சூழல் எல்லாமே நமக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில துரத்தப்பட்ட ஒரு தமிழ் பெண் தான் வேடனுடைய தாய். இந்த வரலாறுகள் நமக்கு தெரியும். வேடன் சொன்னது இதுதான். ஆனா அதுக்கு பிறகு இங்க கேரளத்தை சார்ந்த ஒரு நபரை, அதுவும் ஒரு தலித் நபரை திருமணம் செய்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு பலரும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. வாழ்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் வாழ்ந்திருக்காங்க. 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகள்ல 2வது பிள்ளை தான், மகன் தான் வேடன். அப்ப அன்னைக்குள்ள சூழ்நிலையில ஒருவேளை பள்ளி படிப்பை முழுமையாக முடிக்க முடியாம போனதற்கு, வேடன் முடிக்க முடியாம போனதற்கு அந்த வறுமை கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா, மூட்டை தூக்குறது, சிமெண்ட் தூக்குறது, கல் சுமக்கிறது, இப்படிப்பட்ட கூலி வேலைகளை வேடன் செய்திருக்கிறார். அதுக்கு பிறகுதான் ஒரு எடிட்டர்கிட்ட போய் அந்த எடிட்டிங் வேலைகள் செய்யக்கூடிய இடத்துல ஒரு அசிஸ்டண்டா ஒரு வேலையை அவர் செஞ்சிருக்கிறதாக நமக்கு தகவல்கள் வருது. இப்போ என்னன்னா, இந்த சமீபத்துல ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக கோழிக்கோட்ல வேடனுடைய ஒரு நிகழ்வு நடக்கு. அங்கேயும் மக்கள் அலைகடல் திரண்டு வந்தாங்க. திரண்டு வேடனுடைய பாடல்களை ரசிச்சு பாடி ஒரு புதிய உற்சாகத்தோடு, புதிய சமூக மாற்றத்திற்கான ஒரு ஒளிக்கீட்டுகளாக அங்கிருந்து கிளம்பி போனதை நம்ம பார்த்தோம். அதுல ஒரு நிகழ்ச்சி மிகவும் கண்கலங்க வச்சது. என்னன்னா, ஒரு இஸ்லாமிய அம்மா, ஒரு சகோதரி ஒரு புகைப்படத்தோட வேடனை சந்திக்கிறாங்க. வேடன்ட்ட அதை கொடுக்கும்போது வேடன் அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு கண் கலங்கியபடி பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லாம வேடன் நின்றுட்டு இருக்கிறார். அந்த இஸ்லாமிய அம்மாவனுடைய பேர் பாத்தீங்கன்னா மெக்ரூஜா அப்படிங்கிறது தான் அந்த இஸ்லாமிய அம்மாவனுடைய பெயர். அவங்க தான் கொடுத்துருக்காங்க அந்த புகைப்படம். அந்த புகைப்படம் என்னன்னா, வேடனுடைய அம்மாவினுடைய புகைப்படம். மெக்ரூஜா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 3 வருடம் வேடனுடைய அம்மா என்னோட தான் இருந்தாங்க. அப்போ என்னுடைய மகன் ஒருத்தன் பாடல்கள் எல்லாம் பாடிட்டு இருக்கான். அவன் யூடியூப்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கான். அவன் பெரிய அளவுல ஃபேமஸ் ஆனா என்னுடைய குடும்பம் பொருளாதார ரீதியாக உயர்வடைஞ்சிரும் அப்படிங்கறத ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமா பேசியிருக்காங்க. அந்த விஷயத்த அந்த அம்மா பதிவு பண்றாங்க. இந்த செய்தியாளர் யாரோ கேட்கறாங்க, அதுக்கு அந்த அம்மா பதிவு பண்றாங்க. உண்மையிலேயே அந்த கால சூழ்நிலையில மிகவும் வேதனையான, பொருளீட்டுவதற்கும் பொருளாதார ரீதியாகவும் மிக சிக்கலான சூழ்நிலையில, உண்மையை சொல்ல போனா வேடனுடைய அம்மா அந்த வீட்டுல வேலை பார்த்ததாக, வேலை செய்யக்கூடிய நபராகத்தான் அங்க இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் பலரும் சொல்றாங்க. ஆனா இந்த இஸ்லாமிய பெண் என்ன சொல்றாங்க, அதை மிகவும் நாகரிகமா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கூட தான் 3 வருஷமாக அந்த அம்மா இருந்தாங்க அப்படிங்கிற வார்த்தைய ரொம்ப ரொம்ப நாகரிகமா பயன்படுத்துறாங்க. இப்போ தொடர்பு இல்லை. அப்புறம் நான் அவங்களுக்கு எல்லாம் போன் அடிச்சு பார்த்தேன். போன் அடிச்சு பார்க்கும்போது எனக்கு கிடைக்கல. அப்புறம் வேடனுடைய அப்பாவுக்கு நான் போன் கூப்பிட்டு வாட்ஸ்அப்ல எல்லாம் கான்டாக்ட் பண்ணி நான் பேசினேன். அப்பதான் அந்த அம்மா இறந்து போன விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவருடைய அப்பா சொல்லிதான், சரி நீங்க வாங்க, என்
என் பையன் பாடி பெரிய அளவு ஃபேமஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த நேரத்துல தான் இவங்க வந்து அவங்க வீட்டுல அம்மா இருந்த போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை வந்து ஃப்ரேம் பண்ணி அந்த நிகழ்ச்சியில வந்து கொடுக்கறாங்க. அது வந்து வேடனுக்கு தெரியாது, ஆனா அவங்களுடைய அப்பா மூலமாக ஏற்பாடு பண்ணி அந்த நேரத்துல வந்து கொடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அந்த படம். அப்போ வேடன் வலியோடையும் ஜாதி வெறுப்போடையும் தனக்கு ஏற்பட்ட ஜாதி வெறுப்போடையும் ஒரு ஒடுக்குதல்லேருந்தும் ஒரு தீப்பிழம்பாக வந்து கிளர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இன்னைக்கு வந்து வேடன். இன்னைக்கு ஒரு புரட்சி கனலை தூக்கி வீசிட்டு இருக்கிறாருன்னா அந்த நெருப்பை வந்து அந்த தாய் பற்ற வச்ச நெருப்பு. அது அந்த தாய் தான் தனக்கு நிகழ்ந்த வேதனைகள், ஈழத்துல தன்னுடைய சமூகத்துக்கு நடந்த பிரச்சனைகள், இன அழிப்பு, இந்த கதைகளை வேடனுக்கு சொல்லி இருப்பாங்க. அதன் மூலமாகத்தான் இன்னைக்கு வேடன் வந்து உலக அரசியல் பேசக்கூடிய ஒரு கவிஞனாக, ஒரு பாடகனாக, ஒரு ராப் சிங்கராக உருவாகி இருக்கிறான்னா அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் வந்து அந்த தாய். ஆனா இந்த நிகழ்வு எல்லாம் பார்த்துட்டு ஃபேஸ்புக்ல சோசியல் மீடியாக்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு சங்கிகள் என்ன போடுறாங்கன்னா, பாருங்க நாங்க சொன்னோமே இஸ்லாமிய ஜிகாதிகள் வந்து இந்த வேடனுக்கு பின்னால இருக்காங்க, அது வந்து நிரூபணம் ஆகிவிட்டது. இஸ்லாமிய தீவிரவாதிகள் வந்து வேடனுக்கு பின்னால இருக்காங்கன்னு சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு ஆதாரமாக இந்த பொம்பளை வந்து இந்த போட்டோ எல்லாம் கொடுத்து அவங்களுடைய இணக்கத்தை வந்து காட்டுறாங்க. பாருங்க நாங்க சொன்னது எதுவுமே பொய் கிடையாது, உண்மை அப்படின்னு சொல்லி பலர் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. வேடனை ஒழிச்சே தீரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சங்கிகள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல ஒன்ன கூட நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இதுல வலதுசாரி இஸ்லாமியம் பேசக்கூடியவங்க, இஸ்லாமிய மதவெறி பேசக்கூடியவங்களும் இதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, நீ வந்து உன்னுடைய புகழுக்காக நீ வந்து பர்தாவோட போய் வந்து வேடனை பார்த்து இந்த புகைப்படத்தை கொடுத்தியே, நீ பிரபலம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவா கொடுத்த, உனக்கு வந்து அல்லாஹ் வந்து மோட்சம் தருவாரா, மோட்சத்துல நீ போக முடியுமா, இப்படிங்கிற மோசமான கமெண்ட்களை எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், தீவிரவாதம் எங்கேருந்து வந்தாலும், வெறுப்பு எங்கேருந்து வந்தாலும் அதை நாம் எதிர்க்கக்கூடிய நிலையில தான் நாம இருக்கோம். இதுக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னால காளின்னு சொல்லி ஒருத்தர் அங்க இருக்க கேரளத்துல இருக்கக்கூடிய பெரிய ஒரு சங்கி இந்த மாதிரியான பிரச்சனைகளை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனைகளை முக்கியமாக எழுப்பக்கூடிய ஒரு நபர், பிரிவினைவாதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பேசுறாருன்னா, வேடன் பேசுறது தீவிரவாதம், வேடன் பேசுறது பிரிவினைவாதம். இதுக்கு முன்னால என்ன சொன்னாங்களோ, சசிகலா டீச்சர் என்ன சொன்னாங்களோ, என்ஆர் மது என்ன சொன்னாரோ அதைத்தான் திருப்பி இவர் பேசுறார். பேசிட்டு என்ன சொல்றான்னா, 10 தல ராவணன் பாடல் வெளியானா இந்த 10 தல ராவணன் பாடல வேடன் மேடையில பாடுறதா இருந்தா வேடனா அம்பெறிஞ்சு கொல்லுவோம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து காளி வந்து பயன்படுத்துறாரு. இதுக்கு கடுமையான எதிர்வாதம் வந்து கேரளத்துல உருவாச்சு. ஒரு வாரமாகவே இது நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல 2 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சோகால்ட்டு நம்ம பேசிட்டு இருப்போமே, சங்கீதத்துல வந்து உயர்ந்தவங்க அவங்க தான், அவங்க கையில தான் சங்கீதம் இருக்கு. அப்ப இந்த வேடன் மாதிரியான ஆட்கள் இப்படி ஒரு இசை வடிவத்தை கையில எடுத்து ஒரு புரட்சிகரமான ரீதியில வந்து உயர்ந்து வரும்போது அதை எப்படியாவது தட்டணும், அதை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்குல்ல, அவங்களால இதை தாங்க முடியல. அந்த தம்பி என்ன சொல்றாருன்னா, எம்ஜி ஸ்ரீகுமார் எப்படிப்பட்ட பாடகர் தெரியுமா, அவர் எந்த எல்லைகளை தொட்டிருக்கார் தெரியுமா, இப்போ வரக்கூடிய இந்த வேடன் வந்து ஒரு அலை, இந்த அலை வந்து அப்படி கடந்து போயிரும். பல அலைகள் இப்படி வந்து வந்திருக்கு கேரளத்துல, வந்து பல அலைகள் வந்திருக்கு, கடந்து போயிருக்கு. உங்களுக்கு தைக்குருடம் ஃப்ரிட்ஜ் பாருங்க எவ்வளவு ஃபேமஸா இருந்தாங்க. தைக்குடம் ஃப்ரிட்ஜ்னா உங்களுக்கு வந்து அவருடைய பேரு எனக்கு தெரியல, இசையமைப்பாளருடைய பேரு. இது 96 அப்படிங்கிற படம், தமிழ் படம், விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைச்சிருந்தாங்க. அவங்க அருமையான பாடல்கள், சூப்பர் அற்புதமான பாடல்களை வந்து இசையமைச்சிருந்தாங்க. மகா ஹிட் ஆச்சு. அந்த திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு வந்து அந்த இசையும் ஒரு காரணமாக இருந்தது. பாருங்க இவங்க எல்லாம் அலை அடிச்ச மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பி வந்து சொல்றார். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், வேடன் வந்து சாதாரண பாடகன் அல்ல, வேடன் பொழுதுபோக்குக்காக பாடக்கூடிய பாடகன் இல்ல. வேடன் இருக்கக்கூடிய கனல் இந்த சமூகத்தை மாற்றுறதுக்கான கனல், இந்த உலகத்தை மாற்றுறதுக்கான கனல். வேடன் கொண்டு வரக்கூடியது அம்பேத்கர் சொன்னது, ஐயன்காளி சொன்னது. வேடனுடைய அரசியல்ங்கிறது வந்து பாபா சாஹேப்
அம்பேத்கருடைய அரசியல், ஐயன்காளியினுடைய அரசியல், ஐயா வைகுண்டருடைய அரசியல், இப்படிப்பட்ட தனக்கு முன்னால யாரெல்லாம் இந்த சமூக மாற்றத்துக்காக உழைச்சாங்களோ போரிட்டாங்களோ அவங்களுடைய குரலாகத்தான் வேடன் இன்னைக்கு ஒலிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, பலரும் இன்னைக்கு இந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க. வேடன் எப்படி இவங்கள்ட்ட இருந்து வித்தியாசமாகக்கூடிய ஒரு நபராக இருக்காருன்னா, வேடனுடைய வார்த்தைகள், வேடனுடைய கவிதைகள் அவ்வளவு கூர்மையாக இருக்கு. இளைஞர்களை, இன்னைக்குள்ள தலைமுறையினரை சுண்டி இழுக்கக்கூடிய அந்த இசை வடிவமாக வேடனுடைய இசை வடிவம் இருக்கு. வேடன் பாடும்போது பெரும் இரைச்சலாக, பெரும் கடல் அலையாக மக்கள் அப்படியே கிளர்ந்து எழுதுறாங்க. இது இன்னைக்கெல்லாம் முடியாது. இந்த வேட்கை இருக்குல்ல, இந்த விடுதலை வேட்கை ஒவ்வொரு இந்தியனுக்கும் உள்ளாலையும் இருக்கு. சோகால்டு மேலாண்மையை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களை தவிர்த்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% மக்களும், அந்த உயர் ஜாதிய மட்டும் நான் சொல்லல, இந்த உயர் ஜாதி உயர் வகுப்பினர் என்று சொல்லக்கூடியவங்களே இந்த சமூக மாற்றத்திற்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, சகோதரர்கள் இருக்காங்க. அப்போ இந்த இந்தியாவில் பெரும்பான்மையான சமூகம் இந்த விடுதலை வேணும், வேட்கை வேணும், இந்த சுதந்திரம் வேணும், உன்னுடைய மதம் பெருசு என்னுடைய மதம் பெருசுன்னு சொல்லி இந்த கொல்றது, இல்லைன்னா இந்த ஜாதி பிளவுவாதத்தை உருவாக்குறது, இதெல்லாமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. அதைத்தான் எல்லாரும் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்திய நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த பிளவுவாதத்தை உருவாக்கி இந்த இந்தியாவினுடைய சொத்துக்களை, மக்களுடைய சொத்துக்களை இந்த கார்ப்பரேட் கைகளுக்கு கொடுத்து அதன் மூலமாக தாங்கள் பலனடைஞ்சு மிகப்பெரும் சக்தியாக, மிகப்பெரும் கொள்ளை கூட்டமாக உருவாகி இந்த இந்தியாவையே வளைச்சு போடணும், இந்த இந்தியாவிலேயே நம்ம மிகப்பெரும் ஒரு சக்தியாக இருக்கணும், யாரை வேணாலும் கொல்லலாம், யாரை வேணாலும் அடிக்கலாம், என்ன சட்டம் வேணாலும் கொண்டு வரலாம், ஜனநாயகத்தின் பேர்ல, இந்த ஜனநாயகத்தின் பேர்ல என்ன சட்டங்களை கொண்டு வந்தாலும் இந்த மக்களை ஒட்டு மொத்தமா அழிக்கலாம், அழிச்சு இந்த ஜாதிய மேலாண்மைய, வர்ணாசிரம மேலாண்மைய இங்க நிறுவனம், அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லக்கூடிய குரூப் இருக்குல்ல, அவங்கள கதற கதற ஓட விடக்கூடிய வேலையை தான் வேடன் செய்துட்டு இருக்கிறாரு. வேடன் மாதிரியாக பலரும் செய்துட்டு இருக்காங்க. வேடனை பின்தொடர்ந்து இப்ப பார்க்கக்கூடியது இல்ல. இன்னைக்கு நம்ம வேடனை பார்த்துட்டு இருக்கோம். வேடன் சொன்ன மாதிரியே நான் இதுல சொல்றேன், ஒரு வேடன் செத்து போனா 1000 வேடன் இந்த சமூக மாற்றத்திற்காக வருவார். ஒரு வேடன் கொல்லப்பட்டால் 1000 வேடன்கள் உயிர்த்தெழுந்து வருவார்கள். அதைத்தான் வேடன் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை நம்ம இப்ப கண்ணு முன்னால நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேடனுக்காக திரளக்கூடிய கூட்டம் இதுல இருந்தே அடுத்த தலைமுறை நிச்சயமாக கிளர்ந்து வரும். நம்ம இனி ஒரு 10 வருஷத்துல 5 வருஷத்துல நம்ம இனி கண்ணுக்கு முன்னால பார்க்க போறோம். சமூக மாற்றத்திற்காக பேசக்கூடிய இளம் தலைமுறையினரை, பெரியவர்களை, இந்த உலக மாற்றத்திற்காக, உலக சமாதானத்துக்காக பேசக்கூடிய ஒரு புதிய நெருப்பை நம்ம பார்க்கத்தான் போறோம். இனி அடுத்த வீடியோல சந்திப்போம். நீங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க நண்பர்களே. அதற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. எங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழினுடைய தனித்துவமான சேனலாக இது உருவெடுக்கிறதுக்காக நீங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க. உங்களுடைய கமெண்டை எங்களுக்கு எழுதுங்க. தவறை திருத்திக் கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.